சீன வரலாற்று நாடகங்களில் மிகவும் பிரபலமான நாடகம் பிரிசனர் ஆஃப் பியூட்டி. பிஞ்சு வாட்சுக்கு ஏற்ற நாடகம். தமிழில் அழகியின் கைதின்னு மொழிபெயர்த்தாலும் இங்கிலீஷில் பிரிசனர் ஆஃப் பியூட்டின்னு இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஹீரோ அழகிக்கோ கைதியாகலை. இதனுடைய சீன தலைப்பு ஜூயாவ் அப்படிங்கிறது. இதனுடைய அர்த்தம் இடுப்பை வளைத்து வணங்குதல், சிரம் தாழ்த்துதல், மரியாதை கொடுத்தல் அப்படின்னு பொருள். யாருக்குமே தலை வணங்காத ஹீரோ இறுதியில் தன்னுடைய இருமாப்பை, தன்னுடைய கர்வத்தை விட்டு தன்னுடைய காதலிக்கு மரியாதை கொடுத்து மனதளவில் பணிவதை குறிக்கிறது சீன தலைப்பு. அதுதான் பொருத்தமாக இருக்குது. இது காதல், வீரம், அரசியல் கலந்த விறுவிறுப்பான நாடகம். கதாநாயகன் வெய்ஷா வெய் நாட்டை சேர்ந்தவன். வெய் நாடும் ஷியாவ் நாடும் ஒருத்தருக்கொருத்தர் உதவுறதா உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டு நதிநீர் பங்கீட்டிற்கான வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இக்கட்டான சூழலில் போரில் உதவி செய்ய வேண்டிய இந்த சியாவ் குடும்பத்தினர் வெய்ஷா குடும்பத்தாருக்கு உதவி செய்யாமல் கைவிட்டுருவாங்க. சிறுவனான வெய்ஷாவுடைய கண் முன்னாடியே அவனுடைய அப்பாவும் அண்ணனும் கொல்லப்படுவாங்க. அதிலிருந்து 2 குடும்பத்தாரும் எதிரிகளாயிருவாங்க. தன்னை எதிர்க்கிறவங்களையெல்லாம் போர் திறமையால் ஜெயிக்கிற வெய்ஷா ஒரு மாபெரும் போர் தளபதி. அவன் தன்னுடைய தேசத்தை யாங்னிங் நதி மூலம் வளப்படுத்த திட்டம் போட்டு அந்த நதி பாயிற சியாவ் நாட்டை போரால் அழித்து விடவும் திட்டம் போடுறான். ஆனால் அவனுடைய பாட்டியும் அவனுடைய அரச குருவும் போரால் ஜெயிக்கிறத விட திருமண பந்தத்தால் நாட்டை வலுப்படுத்தலாம், வளமும் படுத்தலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. அதே சமயத்தில் சியாவ் குடும்பத்தினுடைய அரசகுமாரி தங்களிடம் பணிபுரிகிற வேலையால் காதலிக்கிறாள். அவளது சித்தப்பா பொண்ணு தான் ஹீரோயின் மன்மான். அவள் புத்தி கூர்மையும் அழகும் உடையவ, நாட்டு மக்களை தன்னுடைய உயிராக நினைக்கிறவ. அவள் நாட்டை காப்பாற்றுறதுக்காக, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக கட்டாய திருமணத்திற்கு உடன்பட்டு தன்னுடைய சகோதரியும் தப்பு வைக்கிறாள். திறமை இல்லாத தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை காப்பாற்றுவதற்காகவும் தாத்தாவுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி கட்டாய திருமணத்திற்கு உடன்பட்டு திருமண ஊர்வலமாக மன்மான் வர்றா. அவளை பார்த்ததும் வன்மத்தோட வெய்ஷா அவளை கொல்றதற்காக அம்பையும் வில்லையும் எடுக்கிறான். அவனுடைய தலைமை குரு தடுத்து நிப்பாட்டுறார். வெய்ஷா அவளுடைய அழகை கண்டு திகைச்சாலும் சியாவ் குடும்பத்தின் மேலே உள்ள வன்மம் மாறாமல் எப்படியாவது அவங்க நாட்டை கைப்பற்றணுங்கிற திட்டத்தோடு தான் இருக்கான். லேடி சியாவை கண்ட முதல் பார்வையிலேயே வெய்ஷாவிற்குள் ஒரு மின்னல் தாக்குதல் போன்ற உணர்வு ஏற்படுகிறது. ஆனால் 15 ஆண்டுகால வன்மம் தலை தூக்க அடுத்த கணம் அதை துடைத்தெறிந்து விடுகிறான். போரின் மூலம் வெய்ஷா கைப்பற்றிய ஜிந்து பிரதேச பகுதிகளில் இருக்க மக்கள் அவனுடைய வீரர்கள் சொல்கிற வேலைகளை செய்ய மறுக்கிறாங்க. ஆனால் மன்மான் சியாவ் போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவும் பொருளும் கொடுத்து அவங்கள தான் சொல்கிற வேலையை செய்ய வைக்கிறான். இதை பார்க்குற வெய்ஷா இது எல்லாம் ஷோ ஆஃப் அப்படின்னு சொல்கிறான். தன்னுடைய எதிரி குடும்பத்து பொண்ணுக்கிட்ட விரோத போக்கை கடைபிடிக்கிற வெய்ஷா தன்னுடைய குடிமக்களிடமும் குழந்தைகளிடமும் அன்பாகவும் இரக்கத்தோடையும் நடந்துக்கிறான். போரின் மூலம் கைப்பற்றிய பகுதிகளை பார்வையிடச் செல்லுகையில் குதிரையின் பாதையில் விளையாண்ட சிறுவர்களை கடிந்து கொள்ளாமல் குதிரையை விலக்கி ஓட்டுவது குறிப்பிடத்தக்கது. சியாவ் குடும்பத்தை பழிவாங்கும் எண்ணத்தோடவே இருக்கிற அவன் திருமணச்சீராக மன்மான் கொடுக்குற பான்யி நாட்டுடைய அரச முத்திரையை வாங்கிக்கிட்ட உடனே அவளை திருப்பி அனுப்பிச்சி விடுறான். 15 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் செய்த துரோகத்திற்கான பரிசு இது என்று கூறி விரட்டி விடுகிறான். வழியில் முன்னாடி அவளை மனம் பேசிய லியான்யா நாட்டு வில்லன் லியூ யான் அவளை சிறைப்பிடிச்சு பான்யே அரண்மனையிலே அடைச்சி வைக்கிறான். வெடிமருந்து கிடங்குக்கு தீ வச்சு வெய்ஷாவை கைது பண்ணவும் அவன் நினைக்கிறான். ஆனால் மன்மான் தப்பிச்சு தன்னுடைய புத்திசாலித்தனத்தினாலையும் அறிவு கூர்மையினாலையும் வெய்ஷாவையும் காப்பாற்றுறா. வெய்ஷாவுக்கும் லியூ யானுக்கும் இடையில சின்ன உரசல் நடக்குது. அந்த நேரத்தில் வெய்ஷாவா லியூ யானா அப்படிங்கிற கேள்வியில் மனிதர்களை மதிக்காத லியூ யானை விட மக்களை உயிராக நினைக்கிற வெய்ஷா பக்கம் சாயிரா. வெய்ஷாவுக்கு அறையும் கொடுக்குறா. வெய்ஷாவுடைய அரண்மனையில் தங்குற அவ வெய்ஷாவுக்கு தெரியாமல் தன்னுடைய அக்காவை சந்திக்கிறா. அக்கா வெய்ஷாவை பற்றி கேட்க வெய்ஷா டேஷிங்காகவும் ஹீரோயிக்காகவும் இருக்கான், அவனை பார்த்த உடனே மயங்கிட்டேன் அப்படின்னு அவள் சொல்லுகையில் அதை கேட்குற வெய்ஷாவுடைய செய்கைகள் பார்க்குறவங்களுக்கு புன்னகையை வரவழைக்கும். இருவருக்கும் திருமணம் நடக்கும். திருமண சடங்கில் வேண்டா வெறுப்பாதான் வெய்ஷா கலந்துக்குவான். எந்த சடங்கையும் அவன் முறைப்படியும் செய்ய மாட்டான். திருமணம் முடிஞ்ச கையோட 2 பேரும் வெய்ஷாவுடைய வெய் நாட்டுடைய யூஜனுக்குள்ளே நுழையிறாங்க. அங்கே மன்மான் ஷியாவிற்கு பற்பல எதிர்ப்புகள் ஒன்றா வருது. வெய்ஷாவின் உறவினரால் அவள் அரண்மனைக்கு வெளியேயே 2-3 நாள் பனியிலும் மழையிலும் நிறுத்தப்பட்டு விடுகிறாள். அது தெரிந்த வெய்ஷா வந்து அவளை காப்பாற்றி திருப்பி அரண்மனைக்கு கூட்டி வருகிறான்.
அடுத்ததாக வெய்ஷா பொக்கிஷமாக கருதும் பெட்டியை திறக்க பார்த்து அதில் கீறல் போட்டதாக குற்றச்சாட்டு அவள் மேல் சுமத்தப்படுகிறது. அந்த குற்றச்சாட்டில் அவள் தன்னுடைய நேர்மையை புத்திசாலித்தனத்துடனும் தன்னுடைய அறிவை நிரூபித்தும் அடுத்தவர்களை வியக்க வைத்தும் நிரூபிக்கிறாள். அடுத்த முறை இதேபோல் பெட்டியை திறக்க சிக்கல் ஏதும் ஏற்பட்டால் தன்னை அழைக்குமாறும் அவள் துணிவுடன் கூறுகிறாள். அவனுக்கு பிடித்த பண்டங்கள் எது என தெரிந்து கொண்டு அதையே தேர்ந்தெடுத்து தினமும் அவனுக்கு சரியாக அனுப்பி வைக்கிறாள். சீனாவில் அரச குடும்பங்கள் கூட தைக்க தெரிய வேண்டும் போல அவனுடைய தாய் தைத்த சரியில்லாத காலணியை அவள் சரியாக தைத்து கொடுத்து அவனை ஆச்சரியப்படுத்துகிறாள். வெய்ஷாவுடைய பாட்டியை சந்திக்கையில் அவர்களுடைய இழப்பையும் தங்களுடைய நம்பிக்கை துரோகத்தையும் எண்ணி வருந்துகிறாள். வெய்ஷா சிறுவனாக இருந்தபொழுது ஒரு இரவு நேரத்தில் தான் தன் தந்தையும் சகோதரனும் கொலை செய்யப்படுவதை பார்க்கிறான். அதிலிருந்து இரவு என்றாலே அவனுக்கு பயம். அவனுடைய இந்த பலகீனத்தை அறிந்து கொண்ட மன்மான் ஷியாவ் அவனை தாய்போல் அணைத்து அரவணைத்து தேற்றுகிறாள். முதலில் தீய கனவுகளால் புலம்புபவனை அவள் அருகில் சென்று பார்க்க முயற்சித்ததுக்கே வாளை எடுத்து கொள்ள முயற்சிக்கிறான். ஆனால் இப்பொழுதோ அவளை போகாதே என்று கூறும் அளவுக்கு அவன் மனமாற்றம் அடைந்திருக்கிறான். அடுத்த நாள் அதற்கு நன்றியும் கூறுகிறான். தன்னுடைய பாட்டியின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாட ஏற்பாடுகள் செய்யுமாறு அவளிடம் கூற அவள் ஆச்சரியத்தில் திளைக்கிறாள். வெய்ஷாவின் அத்தை மகனான வெய்யான் தான் நாடகத்தின் இரண்டாம் கதாநாயகன். கதாநாயகியை நேசிப்பவனாகவும் அவன் வருகிறான். இதற்கிடையில் நதிநீர் திட்டத்தின் வேலைகள் முடிந்துவிட யான்ஷோ நாட்டு ஹீரோயின் நாட்டு நதியான யாங்னிங் நதி ஹீரோவுடைய வெய் நாட்டிற்கு பாய்கிறது. மக்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். வெய் நாட்டின் மணற்பரப்புகளில் யாங்னிங் நதி பாய்ந்து உற்சாகமாக துள்ளி குதித்து செல்கிறது. மன்மான் சியாவ் எழுதும் கடிதங்கள் எல்லாம் வெய்ஷாவால் படித்து பரிசீலிக்கப்பட்ட பின்பே சியாவ் நாட்டுக்கு செல்கிறது என்பதை வெய்யான் வெளிப்படுத்தி விடுகிறான். கோபம் கொண்ட மன்மான் சியாவ் நாட்டுக்கு அனுப்புவது போல் ஆனால் வெய்ஷாவுக்கு ஒரு செய்தியை எழுதி அனுப்புகிறாள். அதை தளபதிகள் ஒவ்வொருவராக படிக்கிறார்கள். அரசகுரு அதை படித்துவிட்டு அதை சியாவ் நாட்டுக்கு அனுப்ப வேண்டாம், தேவையில்லை என்று சொல்ல வெய்ஷா அதை பறித்து படிக்கிறான். இந்த மொத்த நிகழ்ச்சியுமே ஒரு சுவையான சம்பவமாக நகைச்சுவையை அளிப்பதாகவும் உள்ளது. அதில் மன்மான் எழுதியிருப்பதை படிக்கும்போது நமக்கு சிரிப்பும் வெய்ஷாவிற்கு கோபமும் வருகிறது. ஆனால் அதற்கு பிறகு வெய்ஷா பம்மி பதுங்குவதும் மன்மான் சீர்வதும் பிறகு இருவரும் சண்டை போட்டுக்கொள்வதும் என எல்லா காட்சிகளுமே ரசிக்கத்தக்கதாக இருக்கிறது. வெய் நாட்டுடைய ஒரு பகுதியான ராங்ஜனில் பஞ்சம் நிலவுது. அதே சமயம் வெய்ஷாவுடைய பாட்டியான ராஜமாதாவுடைய பிறந்தநாளும் வருது. அதனால் தன்னுடைய நாட்டு கோதுமையை ராஜமாதாவுக்கு பரிசாக கொடுக்குறா மன்மான். ஆனால் அந்த விதை கோதுமையானது வேக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வெய்ஷாவுடைய அம்மா குற்றம் சாட்டுறா. ராங்ஜனுடைய அரச பிரதிநிதிகளும் லேடி சியாவ் தங்களுடைய நாட்டு மக்களை ஏமாற்ற பார்க்குறா, துரோகம் பண்ணுறா அப்படின்னு குற்றம் சுமத்துறாங்க. ஆனால் வெய்ஷா என்னையும் என் குடும்பத்தார் முழுவதையும் அவள் கொல்ல முயற்சித்தா அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட நான் நம்புவேன். ஆனால் மக்களை ஏமாத்தினா அப்படின்னு நீங்கள் சொன்னால் நான் அதை நம்ப மாட்டேன்னு சொல்ல அந்த நிமிஷத்தில் ஹீரோயினுடைய மனசு மாறுது. தன்னுடைய மனமாற்றத்தை தன்னை அறியாமல் மன்மான் வெளிப்படுத்துகிற விதம் ரொம்ப அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. யாங்னிங் நதியுடைய நீரை ராங்ஜன் நாட்டு வரை நீட்டிக்க சொல்லி மன்மான் சொல்கிறா. அதில் அவள் தன்னுடைய நாட்டுக்கும் ஒரு நன்மையை மறைச்சே வச்சுருக்கா. வெய்ஷாவும் அதை கண்டுபிடிச்சிடறான். இருந்தாலும் தன்னுடைய நாட்டு ராங்ஜன் மக்களுக்காக இந்த நதிநீர் தேவைங்கிறதுக்காக அவளோட சேர்ந்து நதிநீர் திட்டத்துக்காக ராங்ஜன் போகிறான். அங்கே பற்பல சதி சம்பவங்கள் நடக்குது. அதை தங்களுடைய தந்திரத்தாலும் அறிவாலும் 2 பேரும் வெற்றி கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் வெய் நாட்டின் தலைநகர் யூஜனில் திருப்பி ஒரு திருமணம் நடக்குது. இவங்க 2 பேருமே முழு மனதோட இந்த திருமணத்தில் இப்போ பங்கு கொள்கிறாங்க. ஆனாலும் இருவருமே தங்கள் அன்பை வெளிப்படுத்தலை. இதில் வெய்ஷாவுக்கு தான் அவன் மேலே அன்பு செலுத்துகிறோன்றதும் தெரியாது. அப்போ வர லேண்டன் ஃபெஸ்டிவலில் வெய்ஷா நடத்துகிற கூத்துகள் மிகவும் நகைச்சுவையாக இருக்கும். ஒரு காலத்தில் வெய்ஷாவுடைய அண்ணியாக இருந்த லேடி லூலுவுடைய சதி திட்டமும் அதை மன்மான் முறியடிக்கிறதும் சூப்பர். வெய்ஷாவுடைய அத்தை மகனான வெய்யான் செகண்ட் ஹீரோ மன்மானை காதலித்து சுவரில் ஓவியம் வரைஞ்சி யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சுருப்பான். ஆனால் அது ஒரு பணிப்பெண்ணால் இவனுக்கு தெரிய வந்துடும். தெரிய வந்த உடனே அதை தீக்கிரையாக்குறதும் அதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதும் கூட சுவையான சம்பவங்களாக இருக்கும். தொடர்ந்து அவன் மன்மானை கோபிச்சு ஆடுறதும் அதுக்கப்புறம் சமாதான முயற்சி பண்ணுறதும் எல்லாமே ரசிக்கத்தக்க சம்பவங்கள். வில்லன் லியூயான் யான்ஷோ நாட்டை கைப்பற்றிடுறான். அந்த நாட்டை காப்பாற்ற வெய்ஷா ஒரு பக்கம் போராட
மன்மான் போய் அவங்க அக்காட்ட போய் படைகளோட தனக்கு துணையாக வரணும்னு கேட்க அவங்க அக்கா மறுத்துடுறா. போரில் என்னுடைய கணவன் இறந்துட்டா ஏங்கது என்னாகிறது அப்படின்னு அவ தன்னுடைய நாட்டை காப்பாற்ற தன்னுடைய கணவனை அனுப்ப மறுக்கிறா. வெய்ஷாவுடைய படை வீரர்கள் நதிநீர் திட்டத்தில் நிறைய பேர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறதுனால வெய்ஷாவுடைய படைபலம் குறைவாக இருக்குது. வில்லன் லியூயான் அவனுடைய மாமாவுடைய படைகளோட சேர்த்து பெரும் படைபலத்தோடு இருக்கான். வேற்று நாட்டு படை வீரர்கள் 20,000 பேர் வேற வந்துக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு உதவுறதுக்கு. மன்மான் 100 வீரர்களோட போய் யான் நதி அப்படிங்கிற வேற ஒரு நதியுடைய போக்கை மாற்றி ரிசர்வாயர் போல் தேங்க வைக்கிறான். எதிரி வீரர்கள் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கினா போதும் கட்டுன அணையை உடைச்சி அனைவரையும் தண்ணியிலே சமாதி கட்டி விடுறது அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு செயல்பட்டு தன்னுடைய புத்திசாலித்தனமான பேச்சினாலையும் தன்னுடைய திறமையான நடவடிக்கையினாலையும் அவங்கள போர்க்களத்தை விட்டு விரட்டிடுறா. வெய்ஷா தன்னுடைய படைகளோடையும் ப்ளஸ் மன்மானுடைய தம்பியோடையும் இணைந்து சண்டை போட்டு வெற்றி பெறுகிறான். வெய்ஷா வெற்றியோடு திரும்பும்போது தான் தெரியுது வெறும் 100 வீரர்களோட 20,000 படை வீரர்களை எதிர்க்க மன்மான் போயிருக்கா அப்படிங்கிற விஷயம். அதனால் அவன் துடிச்சு போகிறான். யான் நதிக்கரையோரமாகவே பயணித்து அவன் முன்னாடி போன இடங்களுக்கெல்லாம் போய் அவளை தேடுறான். கடைசியில் ஒரு நாள் மழை பெய்கிற இரவில் ஒரு சத்திரத்துக்கு வர்றான். அங்கே அவளை சந்திக்கிறான். அவளை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிற அவன் பேச தெரியாமல் பேசி 20,000 வீரர்களை எதுக்க 100 பேரை கொண்டு போனியே, இராணுவ நடவடிக்கை மீறினதுக்கு உனக்கு பிரம்படி கொடுக்கலாம் தெரியுமா அப்படின்னு பேசி வைக்க அவள் ஆமாம் என் மேலே கருணை கட்டாதீங்க பிரம்படி கொடுங்க அப்படின்னு அவள் முறுக்கிக்கிற அடுத்து தொடர்ற சம்பவங்கள் சுவையானவை. தன் மேலே கொண்ட காதலால் உயிரை துச்சமென மதித்து அவள் மேற்கொண்ட வீரச் செயல் அவன் மனதை கொள்ளையடிக்க அவன் அவளை மதித்து தன்னுடைய மனத்தை வெளிப்படுத்துகிறான். பிறகு அவளுடைய தந்தையை சந்திக்கிறான். எதிர நாட்டு மக்கள் மேலே கூட அவர் கற்ற பரிவை கண்ட பின்பு அவரது மருமகனாக அவரது காலில் விழுந்து வணங்குறான். இதுக்கிடையில் வில்லன் லியூயான் மன்மானுடைய அக்காவை கடத்திட்டு போயிடுறான். அக்கா கணவரை விட்டு வெய்ஷாவோட சண்டையிட வைக்கிறான். அக்காவின் கணவனுக்கும் தங்கையின் கணவனுக்கும் இடையில் சண்டை நடக்குது. இந்த சண்டையில் ஜெயித்தவர்கள் யார்? லியூயான் ஏன் தன்னுடைய மாமாவையே கொல்றான்? லியூயானுடைய காதலியான லூலு என்ன ஆனாள்? வில்லன் லியூயானை கொன்றது யார்? அவனுடைய கதி என்ன என்பதையெல்லாம் நாடகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த நாடகம் 2025 மிகச்சிறந்த நாடகமாக பரிசு பெற்றது. மிகச்சிறந்த நடிகருக்கான அவார்டை லியூ யூனிங்கும் மிகச்சிறந்த நடிகைக்கான அவார்டை ஜோங்ஸுவரும் பெற்றாங்க. மிகச்சிறந்த திரைக்கதை, மிகச்சிறந்த டைரக்ஷன் என பல விருதுகளை பெற்றிருந்தது இந்த நாடகம். காதல், மோதல், சோகம், நகைச்சுவை, வீரம், சாதுரியம், அரசியல், அன்பு என அனைத்தும் கலந்து கட்டிய அருமையான நாடகம் பிரிசனர் ஆஃப் பியூட்டி.